வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு அம்ச வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை, சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் 70 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளர்களுக்கு வழங்கினார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். துறை செயலர் முத்தம்மா வரவேற்றார். விழாவினை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை 2.0 கவர்னர், முதல்வர் ஆகியோர் துவக்கி வைத்து 288 வீடு கட்டும் பயனாளர்களுக்கு 5.6 கோடி ரூபாய்க்கான பணியாணை மற்றும் ரூபாய் 2.5 லட்சம் முதல் தவணையை வழங்கினர். தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு கழகம் சார்பில் 210 மாணவர்களுக்கு ரூபாய் 2.5 கோடியில் கல்விக் கடன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் 36.9 கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதி அர்ப்பணிப்பு, 19 கோடி மதிப்பில் 48 அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அடிக்கல் நாட்டல், ரூபாய் 2 கோடி மதிப்பில் 122 ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 88 நபர்களுக்கு கலப்பு திருமண ஊக்கத்தொகை உள்ளிட்ட 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டம் வழங்கப்பட்டது. துறை இயக்குனர் இளங்கோவன் நன்றி கூறினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் முதல் 2ஆம் மெயின் ரோட்டுக்கு இடைப்பட்ட 7 மற்றும் 8வது குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் ரூபாய் 19,48,000 செலவில் உழவர்கரை நகராட்சியின் மூலம் அமைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இதனை பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் மதர் குளோரி நீட் அகாடமியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 50% சலுகையுடன் 1 வருட நீட் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மதர் குளோரி நீட் அகாடமியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 1 வருட நீட் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி முழுவதும் நீட் தேர்வு பயிற்சி மூலம் பல்வேறு மாணவர்களை மருத்துவர்களாக வெற்றியடைய செய்த மிகவும் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமி தனது 15ஆம் ஆண்டு துவக்க விழாவில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது. அதன்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மருத்துவ கனவை நிஜமாக்கிட தலைசிறந்த ஆசிரியர்களை கொண்டு நீட் சிறப்பு பயிற்சி அளிக்கும் இந்த நிறுவனம் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சிக்கு 50% கட்டண சலுகையுடன் சேர்க்கை துவங்கியுள்ளது. இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சி துவக்க விழாவில் மாணவர்களுக்கு மதர் குளோரி கோச்சிங் சென்டர் தாளாளர் அந்துவான் பிரபு மாணவர்களுக்கு நீட் பயிற்சிக்கான விழிப்புணர்வை வழங்கினார். மேலும் இந்த ஆண்டு நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற எது போன்ற யுத்திகளை கையாள்வது என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதர் குளோரியின் இயக்குனர் ராபர்ட் கிளைவ் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ஒரு மாசத்துக்கு 15 மார்க், இட் மே பி பயாலஜில 10 மார்க், பிசிக்ஸ்ல 5 மார்க் கூட இருக்கும், இல்ல பிசிக்ஸ்ல 3 மார்க். கஷ்டமான விஷயமா? எவ்வளவு ஈஸியான விஷயம். ஒரு மாசத்துக்கு 15 மார்க் இன்டு 4 இல்ல 10 மாசம் கால்குலேட் பண்ண கூட 600 மார்க். 600 மார்க் we are doctors of art. புரியுதுங்களா? புரியுதா? 720 மார்க்குக்கு 720 மார்க் எடுத்தா தான் நீ டாக்டர் கிடையாது. அப்படி ஏதாவது யாருக்கா கண்டிஷன் இருக்கா? சார் 720 மார்க் இருந்தா தான் டாக்டர், அப்படி யாருக்கா கண்டிஷன் இருக்கா? இல்ல இல்ல, நமக்கு தெரியும் இதுல எத்தனை பேர் 350 மார்க் எடுத்தா டாக்டர் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னா 350 மார்க் எடுத்தா டாக்டர். புரியுதுங்களா? நம்மளோட கட் ஆஃப் என்னன்றது நமக்கு தெரியும். அந்த கட் ஆஃப் ஒவ்வொரு மாசம் எப்படி டெவலப் பண்ண போறதுல இதான் பிளான் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? மதர் குளோரி வாட் அவுட் சென்டர் இந்தியாவில் நம்பர் 1 சென்டர் கூட இருக்க போகுது. புரியுதுங்களா? தே கேன் மேக் அப் அண்ட் இதுதான் வழி அப்படின்னு காமிச்சு தான் விட முடியும். இதை தாண்டி உன்னோட முயற்சி, உன்னோட ஆர்வம். புரியுது? புரியுதா? அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. வாழ்க்கை உதவ வாழ்க்கை எந்த காரணத்தையும் தேடி பாருங்க. சரிடா? சொல்ற காரணம் நான் வந்து ஸ்டேட் போர்டில் படித்தேன், சிபிஎஸ்சியில் படிக்கல, அதனால நான் இருக்க முடியாது. அடுத்தது சார் நான் தமிழ் மீடியம், சார் நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், நான் டாப் மோஸ்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். உனக்கு நீயே காரணம் தேடிட்டு இருக்கேன். அது பெரிய காரணம் இருக்குமா? பிசிக்ஸ் சிம்பிள். நீ 11th 12th படிச்ச மேக்ஸை விட பிசிக்ஸ் டஃபா. யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க, நம்ம 11th 12th படிச்ச மேக்ஸை விட பிசிக்ஸ் டஃப். யாரோ ஒரு நாள் ஆமாம் சொல்லுவோம். நீ 9th 10th படிச்ச மேக்ஸை விட பிசிக்ஸ் டஃப். இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், டினாமினேட்டர் ரிலேஷன்ஸ் தவிர 6th ல இருந்து 9th வரைக்கும் என்ன மேக்ஸ் யூஸ் பண்ணியோ அதே மேக்ஸ் தான் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் எல்சிஎம் ஜிசிடி தெரியாம உட்காந்துருக்கோம். கேட்டா எனக்கு பிசிக்ஸ் வரல. டெசிமல் ஃபிராக்ஷன் தெரியாம உட்காந்துருக்கோம். கேட்டா பிசிக்ஸ் வரல. பிசிக்ஸ் வரல. உனக்கு நீயே காரணம் தேடிட்டு உட்காந்துருக்க. அவ்வளவுதான். புரியுது நான் சொல்றது? சோ உப்பளம் தொகுதியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அரசு உதவித்தொகை பெறும் முதியவர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள அரசு உதவித்தொகை பெறும் முதியவர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் அந்தந்த பகுதியை சார்ந்த முதியவர்களின் சிரமமின்றி பெற்றுக்கொள்ள ஏதுவாக அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் நேரில் சென்று பயனாளர்களுக்கு வழங்கினார். அவருடன் அங்கன்வாடி உயர் அதிகாரி செல்வகுமார், அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், காங்கிரஸ் பிரமுகர் சலீம் பாஷா, துணை செயலாளர் ராஜ் என்கின்ற ஆரோக்கியராஜ், நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், காத்தலிங்கம், நேதாஜி நகர் 3 தலைவர் கணேசன் ஆகியோர் உடன் இருந்தனர்.
ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் 51ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தில் 11ஆம் நாள் மருத்துவர் நாவிதர் குல மரபினர்கள் ஏற்பாட்டில் முத்துப்பல்லாக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் 51ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று 11ஆம் நாள் மருத்துவர் நாவிதர் குல மரபினர் முத்துப்பல்லாக்கு திருவிழா நேற்று வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும், மதியம் அன்னதானமும், மாலை சிறப்பு ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு முத்துப்பல்லாக்கு மின்விளக்கு அலங்காரத்துடன் வான வேடிக்கையுடன் திருவீதி உலா காட்சியும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக ஆந்திரா ஸ்ரீ காளஹஸ்தி டாக்டர் ஸ்ரீ துர்கா பிரசாத் வெங்கடேஸ்வர்லு, ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஆஸ்தான தவில் வித்வான், பாண்டிச்சேரி கலைமாமணி சரவணன், வில்லியனூர் கோட்டைமேடு கலைமாமணி குமார், பெங்களூரு தவில் இளவரசி ஐஸ்வர்யா ஆகியோரின் நாதஸ்வரம் தவில் இசை கச்சேரி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவ குல சங்க மாநில தலைவர் காசிநாதன், முடி திருத்துவோர் நல சங்க மாநில தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் மருத்துவ குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கின்ற சேகர், உறுப்பினர் நாகராஜன் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் முத்துப்பல்லாக்கு வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்துப்பல்லாக்கு விழா குழுவினர், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியபேட் அங்கன்வாடி மையங்கள் பழுது பார்க்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியபேட் அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் பழுதுபார்க்கும் பணிக்காக துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம், சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவை தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிட அணி தலைவர் பழனிசாமி, ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, பஷீர், கோவிந்தராஜ், ஜனா, வெங்கடேசன், மில்ட்ரி முருகன், சராபுதீன், வீரக்கண்ணு, அன்புநிதி, நாகராஜ், அருள்மணி, சேகர், ரகு, ராமஜெயம், சிலம்பு, காளிதாஸ், ஹரி, புஷ்பநாதன், தமிழக அரசன், குமார், கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற உள்ள பேரணிக்கு புதுமை கவி எழுதிய பாடல் பாடி வில்லியனூர் அம்பேத்கர் சிலையின் மாலை அணிவித்து வெளியிடப்பட்டது. வருகின்ற ஜூன் 14 விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் திருச்சியில் நடைபெற இருக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வலியுறுத்தி மதச்சார்பின்மை காப்போம் என்ற மக்கள் திரள் பேரணியை முன்னிட்டு புதுவை கவி எழுதி பாடிய புரட்சிகர பாடலை வில்லியனூர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையில் மாலை அணிவித்து வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் மாசி வாகையரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் கதிர்வேல், ஓவியர் அணி மாநில செயலாளர் சந்தோஷ், அமைப்புசாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் சிங்கத்தமிழ்ச்செல்வன்,
மகளிர் விடுதலை இயக்கத்தின் வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் பாத்திமா பிவி, சிறுபான்மை அணி மாநில அமைப்பாளர் முகமது கௌஷிக் மற்றும் தக்ஷணாமூர்த்தி, காசி, ஏழுமலை, பார்த்திபன், நாகராஜ், சுகுந்தன், ஹரிஷ், சந்தோஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் தேசிய தொழில்நுட்பத்தால் மேம்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தில் பட்டய படிப்புடன் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையில் பயிலும் மாணவர்கள் இந்திய அரசு நடத்தும் தேசிய தொழில்நுட்பத்தால் மேம்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் வாயிலாக பயின்று தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு எலைட், தங்கம், வெள்ளி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இப்பயிற்சியானது பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் செயல்பாட்டுதலின்படி, கல்லூரியின் டீன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி, கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தலைமையில் கல்லூரியின் தேசிய தொழில்நுட்ப மேம்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்களை 12 மற்றும் 8 வாரங்கள் நடைபெற்ற இப்பயிற்சி வகுப்பிற்கு வழி நடத்தினர். சான்றிதழானது மாணவர்களின் சிறந்த வேலை வாய்ப்பிற்கு வழிவகுக்கும். 250க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பயிற்சிக்கான சான்றிதழையும் மாணவர்களை சிறப்பாக வழிகாட்டிய பேராசிரியர் வளர்மதி, உதவி பேராசிரியர் சரண்யா மற்றும் ஹேமலதா ஆகியோர்களுக்கு சிறந்த வழிகாட்டிக்கான சான்றிதழும் மற்றும் 30 கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர்கள் வழிகாட்டி சான்றிதழ் பெற்றனர். பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர் என்றும், மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார். பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்கூட்டியே பின்பற்றும் பல்கலைக்கழகங்களுள் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகமும் ஒன்று என்று குறிப்பிட்ட அவர், தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்த ஆண்டு புதிதாக முதுகலை காட்சிக்கலை, முதுகலை அளவுசார் நிதி, இளங்கலை சுற்றுச்சூழல் பொறியியல், இளங்கலை உளவியல், இளங்கலை நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார். பல்கலைக்கழகத்தில் மரியாதைகேடான நடத்தை, பாலியல் துன்புறுத்தல், பாகுபாடு, ஒழுக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க சட்டப்பூர்வமாக குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 82 கோடி மதிப்பிலான மொத்தம் 252 ஆராய்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன என்றார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் A+ தரத்துடன் அங்கீகரித்துள்ளது என்று குறிப்பிட்ட துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள 100 பேராசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும், லட்சத்தீவு, ஏனாம், மாஹே பகுதிகளில் சமுதாய கல்லூரிகள் விரைவில் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மத்திய பல்கலைக்கழகம் இந்தியாவின் உயர்கல்வி, புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த பங்களிப்பை வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று பெருமிதமாக குறிப்பிட்டார். உழவர்கரை நகராட்சி பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பொன்னம்பலம் தலைமை தாங்கினார். உழவர்கரை நகராட்சி பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பொன்னம்பலம் தலைமை தாங்கினார். செயலாளர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் துணைத் தலைவர் குமார், பொருளாளர் குப்புசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
1/1/2016 1/10/2016 வரை நமக்கு வழங்காமல் இருந்து வரும் 7வது ஓய்வூதிய குழு உயர்த்தி ஊதியம் 23 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க உள்ளாட்சித்துறை உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.